இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று கற்பித்தார். பரிசேயருடைய புளித்த மாவாகிய அவர்களுடைய கிரியைகளை குறித்தும் ஏரோதின் புளித்த மாவாகிய அவர்களுடைய செய்கைகளை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொன்னார். பரிசேயருடைய புளித்த மாவு என்றால் அவர்கள் மற்றவர்கள் பார்க்கும்படியாக தங்கள் தான தர்மங்களை செய்வார்கள். பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களைப் போல தங்களை காட்டிக்கொள்வார்கள். மாய்மாலமான அந்த கிரியைகளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏரோதின் புளித்த மா என்றால் ஏரோதியரின் உபதேசம். அவர்கள் ஏரோது ராஜாவை மேசியா என்று நினைத்து வணங்கினவர்கள். இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொன்னவுடன் அதற்கான அடையாளத்தை வானத்திலிருந்து காட்ட வேண்டும் என்று கேட்டவர்கள். அதனால தான் ஆண்டவர் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதருடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். மாய்மாலமற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், மனதில் உள்ளதையும் நாம் சிந்திக்கிறதையும் அறிகிறார் என்கிற உணர்வோடு கூட இருதயத்திலே ஒன்று நினைத்து செய்கையிலே ஒன்று என்று செய்யாதபடி உள்ளான மனுஷனிலும் வெளிப்புறமான செயலிலும் மாற்றம் இல்லாதவர்களாக நாம் செயல்பட வேண்டும். ஏரோதியரை போல அடையாளத்தை கேட்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காதபடி தேவனை விசுவாசித்து நாம் கிரியை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபத்தில் சொல்லப்பட்டபடி துர்க்குணம் பொல்லாப்பு ஆகிய பழைய புளித்த மாவை களைந்து போட்டு புதிதாக பிசைந்த புளிப்பில்லாத மாவாக இருக்கும்படியாக தூய்மை உண்மை போன்ற காரியங்களை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னார். நம்மிடத்திலே காணப்படுகிற பழைய புளித்த மாவாகிய துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் மாய்மாலத்தையும் அடையாளம் கேட்பதையும் நாம் ஒழித்துவிட்டு துப்புரவு உண்மை தூய்மை ஆகிய நற்பண்புகள் நிறைந்தவர்களாக அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக விசுவாசத்தையும் நீதியும் உடையவர்களாக உண்மையை நாடி தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மிடத்திலே காணப்படுபவை எது? பழைய புளித்த மாவின் செயல்பாடுகளா அல்லது புதிதாக பிசைந்த மாவின் கிரியைகளா? யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசேயர் ஏரோதியர் உபதேசத்தையும் செயல்பாடுகளையும் நாங்கள் பின்பற்றாதபடி அவர்களுடைய செயல்களை செய்யாதபடி புதிதாக பிசைந்த மாவாக துப்புரவு தூய்மை உண்மை போன்ற காரியங்களை உடையவர்களாக நாங்கள் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை நாங்கள் விசுவாசித்து சாட்சியுள்ள பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.